சொன்னதோடு இன்னொரு செய்தியும் பெண்களுக்கு ரொம்ப தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க ஒரு பெண் சஹாபி. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன தெரியுமா? வஅகிதின்ன பில் அனாமிலி ஃபஇன்னஹுன்ன மஸ்ஊலாத்துன். அருமை தாய்மார்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹை வஅகிதின்ன பில் அனாமிலி, உங்களுடைய விரல்களை கொண்டு நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். தஸ்பீஹ் செய்யும் போது திக்ருகளை வச்சு உருட்டுறதை விட, கவுண்டிங் தஸ்பீஹ் வைத்து செய்வதை விட அல்லாஹ்வின் தூதரின் சுன்னத் என்ன தெரியுமா? விரல்களால் எண்ணிக்கொள்வது. 1 2 3 4 5 ஒவ்வொரு விரலாகவும் எண்ணிக்கலாம், அல்லது ஒவ்வொரு விரல்லையும் 3 கோடு இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பழைய கால ஆட்கள் தஸ்பீஹ் செய்வாங்க. அப்படி செஞ்சோம்னு சொன்னா 5 விரலுக்கு 5 3 15 என்ன 15 கவுண்டிங் என்ன செஞ்சிடும் வந்துடும். ஆக மொத்தம் நீங்க கையால அந்த தஸ்பீஹை எண்ணுங்க. ஏன் தெரியுமா கையால என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னஹுன்ன மஸ்ஊலாத்துன். நாளை மறுமை நாள்ல அந்த விரல்கள்ட்ட அல்லாஹ் கேட்பார், நீ என்ன அமல் செய்தாய் என்று. அப்படி கேட்கப்படும் போது அந்த விரல்கள் முஸ்தன்தகாத்துன், பேசக்கூடியதாக மாறிவிடும் என்று சொல்லி காமித்தார்கள். நாளை மறுமையில அல்லாஹ் விரல்களிடத்தில் கேட்பார், நீங்க என்ன அமல் செஞ்சீங்க அப்படின்னு. அப்ப அந்த விரல்கள் பேசுமா, யா அல்லாஹ் என்னை கொண்டுதான் அவங்க தஸ்பீஹ எண்ணுனாங்க. இதுல ஒரு விஷயம் நீங்க விளங்கணும். இந்த விரலை கொண்டு நாம் செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. இஸ்லாம் என்பது இயற்கையாகவே சில விளையாட்டுகளுக்கு தடை விதித்திருக்கிறது. இன்று நோன்பு வைத்துக் கொண்டு நம்மில் சிலர்கள் இன்றைக்கு இணையதளங்களில் நாம் அதிகமாக பார்க்கின்றோம். டிவி பார்க்கறது இல்ல, படம் பார்க்கறது இல்ல, மாறாக கொஞ்சம் டைம் பாஸுக்கு ஏதாவது ஒரு கேமிங் நாங்க விளையாடுறோம். ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஆண்கள் இன்னைக்கு மொபைல்ல விளையாடுறாங்க, அது இளைஞர்கள் பெரியவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு விளையாடுறாங்க. இன்னும் சில இடங்கள்ல தவறான விளையாட்டு பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடக்கூடியதை நாம பார்க்கிறோம். இஸ்லாம் என்பது விரல்களால் விளையாடக்கூடிய சில விளையாட்டுகளை தடை செஞ்சது. அதுல ஒண்ணு சுண்டி விளையாடக்கூடிய விளையாட்டு. கையை வச்சு சுண்டி விளையாடுறோமா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரம் விளையாடுறோம்ல, இந்த கேரம் விளையாடுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடை செய்தார்கள். அடுத்து கையினால் கட்டைகளையோ அல்லது மணிகளையோ வைத்து உருட்டி விளையாடுவது. உதாரணத்திற்கு சொல்ல போனால் இந்த